வெல்கம் டு ராஜி ஆச்சி சமையல். பிரெட்டை வச்சு ஒரு சூப்பரான டெசர்ட் வீட்லேயே நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்றது மாதிரி இருக்குங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது பசங்களுக்கு எல்லாமே பிடிச்ச மாதிரியான ஒரு டெசர்ட்டுங்க. பிரெட்டை வச்சு நம்ம செய்ய போகிறோம். அதுதாங்க பிரெட் ரபடி. இது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க. இதுக்கு ஒரு 10 ஸ்லைசஸ் போல் நான் பிரெட் ஸ்லைசஸ் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக பால்கோவா, இது ஸ்வீட் பால்கோவா எடுத்திருக்கேன். கூடவே கொஞ்சமாக முந்திரி, பாதாம், ஏலக்காய், இது அரோமாக்காக ஏலக்காய் எடுத்திருக்கேன். ஒரு கப்பு போல் பால் எடுத்திருக்கேங்க. இந்த கட்லெட் கட்டரை வச்சு நான் இந்த பிரெட் எல்லாத்தையுமே ரவுண்ட் ஷேப்பில் நான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேங்க. இதே மாதிரி நீங்களும் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துடுங்க. எல்லா ஸ்லைசஸும் நான் ரவுண்ட் அந்த கட்டரை வச்சு கட் பண்ணிட்டேங்க ரவுண்டாக. இப்போ இதை வந்து நம்ம பொரிச்சு எடுத்துடுவோம். பொரிச்சு எடுக்கிறதுக்கு அடுப்பில் ஒரு கடாயை வச்சு அதில் தேவையான அளவு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நிறைய எண்ணெய் ஊற்றினீங்கன்னா பிரெட்டு பொரிக்கிறதெல்லாம் வீணாக போயிடும். அதனால் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அந்த பிரெட்டு பொரிக்கிற அளவுக்கு ஊற்றி எண்ணெய் சூடானோடனே ஒரு பீஸாக போட்டு நல்லா 2 பக்கமும் லைட் ப்ரௌன் கலரில் வர்ற மாதிரி, கோல்டன் ப்ரௌன் கலரில் வர்ற மாதிரி பொரிச்சு எடுத்துருங்க. இதே மாதிரி எல்லா ஸ்லைசஸையும் நம்ம பொரிச்சு எடுத்துடுவோங்க. இப்போ எல்லா ஸ்லைசஸையும் பொரிச்சு எடுத்துட்டுங்க. பாருங்கள் எவ்வளோ கோல்டன் ப்ரௌன் கலரில் இருக்குது. இதில் கொஞ்சம் வந்து எனக்கு அங்கங்கே திஞ்சிருச்சு. நீங்கள் சும்லியாக வச்சு நல்லா பொரிச்சு எடுங்க. இதுக்குள்ளே நம்ம இந்த ப்ரெட்டு பொரிச்சு வச்சுருக்க ப்ரெட்டை அடுத்த ஸ்டெப்பு நம்ம ஜீரா சிரப்பில் போட்டு எடுத்து வச்சுடுவோம். ஃபஸ்ட்டு அது பார்ப்போம் வாங்க. நான் ஆல்ரெடி பிரெட் மால்புவான்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேங்க. அதில் நான் காமிச்சிருப்பேன். ஜீரா சிரப்பில் போட்டு எப்படி ப்ரெட்டை வந்து 2 பக்கமும் டிப் பண்ணி எடுத்து வச்சோன்ட்டு அது மாதிரி இதுலேயும் எடுத்து வச்சுக்கிட்டேங்க. எடுத்து வச்சுட்டு இப்போ அடுத்து வந்து நம்ம இதுக்கு தேவையான பாலை ரெடி பண்ணிடுவோங்க. பாலை ரெடி பண்ணுறதுக்கு ஒரு சின்ன பாத்திரத்தை எடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க 1 கிளாஸ் பாலை ஊற்றி நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. நல்லா திக்காகணும். கொஞ்சமாக இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இல்லை உங்கள் இனிப்புக்கு ஏற்ற மாதிரி ஒரு 4 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் கூட சர்க்கரை போட்டுக்கலாங்க. சர்க்கரை போட்டு கிண்டி விட்டு நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. அந்த மேலே ஆடெல்லாம் வரும்ல, அதெல்லாம் ஒரு பக்கமாக சேர்த்து வச்சுக்கிட்டு நல்லா கொதிக்க வைங்க. கொதிக்க வச்சு நல்ல ஒரு மஞ்சள் கலரில் வரும்போது வந்து நீங்கள் பால்கோவா எடுத்து வச்சுருக்கீங்களாங்க, அதையும் இதிலே போட்டு நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன். ஏன்னா இது பால்கோவா போட்டோடனே அடி பிடிச்சிடுமோன்னு பயந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மொத்தத்தையும் கரைச்சிட்டு அதுக்கப்புறம் நான் திரும்ப அடுப்பை ஆன் பண்ணிக்கிட்டேன். நீங்களும் அதே மாதிரி பண்ணுறதா இருந்தாலும் பண்ணுங்கள். இல்லை சிம்மில் வச்சுக்கிட்டு போட்டு பொறுமையாக கிளறி விட்டு தீ அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. நல்லா கிளறி விட்டு இதுவும் ஒரு 5 மினிட்ஸ் போல் சிம்மிலேயே வச்சு நல்லா அப்பப்போ கிளறி விட்டு கொதிக்க வைங்க. நல்லா திக்காக வந்துடும். ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். வந்தோடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ எனக்கு ஒரு 5 மினிட்ஸ் போல் ஆச்சுங்க. பாருங்கள் நல்லா க்ரீமி கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும். ட்ரேவை எடுத்துக்கிட்டு அதில் லேயராக அந்த ப்ரெட்டை டோஸ்ட் பண்ண ஜீரா டோஸ்ட் பண்ண ப்ரெட் ஸ்லைசஸை எடுத்து பரப்பி வச்சுட்டு லேயர் பண்ணிவிட்டு இதில் நம்ம காய்ச்சி வச்சுருக்க அந்த திக்கான பாலை ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு மேலே கொஞ்சம் கார்னிஷிங்காக கொஞ்சமாக க்ரஷ் பண்ண ஆல்மண்ட்ஸும் அதை முந்திரியும் பாதாமும் கொஞ்சம் க்ரஷ் பண்ணி போடுங்க. உங்களுக்கு வேறு ஏதாச்சும் நட்ஸு ட்ரை நட்ஸ் இருந்தாலும் அதுவும் தூவலாங்க. தூவிட்டு இதை வந்து நம்ம ஃப்ரீசருக்குள்ளே வச்சுருவோம். கொஞ்சம் கூல் ஆகட்டும். கூலானால் தான் நல்லா சாஃப்டாக நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் ஒரு 1/2 hour போல் ஃப்ரீசரில் வச்சு எடுப்போங்க. அவ்வளோதாங்க, டேஸ்டியான ப்ரெட்டில் செஞ்ச நல்ல ஸ்வீட்டான பிரெட் ரபடி ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.